இறைவனின் திருப்பெயரால் நான் உங்கள் இம்மோகிட்டர்ஸ் வந்து யூனஸ்கான் பேசுகிறேன். ஸோ இது வந்து நம்ம நவீன் சாரோட சைட்டு. இந்த சைட்லேருந்து ஒரு சில பாயிண்ட்டுகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாயிண்ட்டுகளை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க. இந்த சைடை பார்த்தீங்கன்னா ஒரு பிஹெச்கே பில்டிங், 2 பிஹெச்கே பில்டிங் இது. இதில் வந்து நம்ம 3 ஃபேஸ் டிவி பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் நீங்கள் சர்வீஸை காட்டுங்க. இந்த சர்வீஸ் காட்டுங்க. லைன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்குது. ஒரு ஃபேஸ் ஒரு நியூட்ரல் தான் வருது. ஆனால் நம்ம வந்து டிவி பாக்ஸ் வந்து 3 ஃபேஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். என்ன காரணம்னா இன்னைக்கு இல்லைனாலும் ஃபியூச்சரில் வந்து 3 ஃபேஸ் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா நம்ம அவங்க வந்து அக்சஸ் எடுத்துக்கலாம். அதே சமயம் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா ஃபியூச்சரில் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான். ஃபியூச்சரில் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாலுமே அதுக்கு தேவையான அக்சஸ் வந்து பவர் சோர்ஸ் வந்து நம்ம இங்கேயே ரெடி பண்ணிடுவோம். இதுக்கு வந்து மீட்டரிங் வந்து காம்பவுண்ட் வாலில் வச்சுருவோம். ஏன் காம்பவுண்ட் வாலில் வைக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து ரீடிங் எடுக்கிறவங்க வரணும்னு அவசியம் இல்லை. வாசல்லே வந்து அங்கே காம்பவுண்ட் வால்லே வந்து ரீடிங் எடுத்துகிட்டு போயிடலாம். அதே சமயம் வந்து நம்ம இன்வெர்ட்ரு, பவர் சோர்ஸு சம்மந்தமானது, சிசிடிவி, இன்வெர்டர் இது எல்லாமே வந்து இந்த ஸ்டேர்கேஸுக்கு கீழே கொண்டு வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா வரக்கூடிய டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு உள்ளே வரணும்னு அவசியம் இல்லை. இங்கேயே வந்து சர்வீஸ் முடிச்சுட்டு இங்கேயே போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுபோக இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வெளியே தான் வச்சுருப்போம். என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு மேலே வந்து ஒரு இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு பூச்சி கணம் வரும். அந்த பூச்சி வரும்போது இந்த பாக்ஸுக்கு வந்து சேமாக வந்துடும். ரொம்ப உள்ளே வச்சிருந்தோம்னா நீளமான ஸ்க்ரூ போடுற மாதிரி இருக்கும். அது லைஃப் நல்லா இருக்காது, போர்டு கிராஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம இந்த சைட்டில் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இந்த சைட்டில் நம்ம என்ன மற்ற ஆளுகளுக்கும் எங்களுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது போன்ற யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டுக்கு நம்ம இம்மோகிட்டர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.